டிசம்பர் மாதம் சனிக்கிழமை 6ஆம் தேதி எஸ்ஐயா புத்தகம் 30வது அதிகாரம் 19-21 வசனங்கள், மீண்டும் 23-26. அதில் சிறப்பாக 19-21 வசனங்கள். சீயோன் வாழ் மக்களே, எருசலேம் குடியிருப்போரை நீங்கள் ஒருபோதும் அழமாட்டீர்கள். நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி ஆண்டவர் அளிப்பார். என் தலைவராகிய போதகர் உங்களுக்கு துன்பம் என்னும் அப்பத்தையும் உடுக்கதில் என்னும் நீரை கொடுத்து இனி தம்மை மறைத்துக் கொள்ள மாட்டார். உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றால் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்று வார்த்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் உடிக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம் போதகர், நம் ஆண்டவர் துன்பம் என்னும் அப்பம் என்பது தினமும் நமக்கு தேவையானது, அன்றாட உணவு. அதில் நம்முடைய துன்பம் என்னும் அப்பத்தையும் கொடுத்தால், உடுக்குதல் என்னும் நீரை, ஏன்னா நீர் கண்டிப்பாக இன்சேஷியபிள் தர்ஸ்ட், நமக்கு தாங்குது. நீரை கொடுத்தாலும் அவர் மறைத்து கொள்ளும். முதல்ல அவர் மறைவாக இருந்தார். He was hidden, is not revealed. ஆனால் மறைத்து கொள்ளவும் நீங்கள் கண்ணால் காண்பீர்கள். யோவான் 1:11, கடவுளை யாரும் கண்டதில்லை, அவருடைய மார்பில் இயேசு கிறிஸ்து தான் வெளிப்படுத்தினார். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி என்று நடந்து செல்லுங்கள் என்று You will show the way. அதனால தான் யோவான் 14:6 சொல், நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என் வழியாயின்றி யாரும் பிதாவிடத்திலே செல்வதில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவை வழிகாட்டுகின்ற இறைவன் நம் வாழ்க்கையிலே என்றும் துணையாயிருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே ஒரு போதகர் இதுதான் வழி என்று எந்த பக்கம் போனாலும், வலப்புறம் போனாலும் சரி இடப்புறம் போனாலும் சரி செல்லுங்கள் என்று நம்ம செவியில் உடிக்க. ஏனென்றால் கார் இருளில் மைய இருளிலிருந்து நீங்கள் பார்வை பெறுவீர்கள். இதோ கடவுளுடைய குரலை நீங்கள் கேட்பீர்கள். கேட்டு நாம் அவருடைய வழியில் நடக்க அவர் நம்மை வழி நடத்துவார். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் என்றும் துணையாக இருக்கிறீர். உடைய தெய்வீக ஆறுதலை கொடுத்து எங்களுக்கு போதகராக இருந்து எங்களுக்கு வழிகாட்டுகிறீர். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் நல்ல தகவலே. ஆமென்.